ஆண்குறியை மையமாக வைத்து தோன்றக்கூடிய ஒரு புற்றுநோய் தான் நம்ம வந்து இப்போ பார்க்கக்கூடிய ஒரு இது. பொதுவாக வந்து இந்த ஆண்குறி புற்றுநோயை வந்து எப்படி வகைப்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆண்குறியில் ஏதேனும் ஒரு சின்ன மருக்களோ அல்லது ஒரு சில கொப்புளங்களோ சின்ன லம்ஸோ கட்டிகளோ அல்லது இந்த ஃபோர் ஸ்கின்னுக்கு கீழே வந்து ஏதேனும் மருவோ அல்லது பரு போன்ற அமைப்போ ஏதேனும் ஒன்று திடீரென தோன்றும் பொழுதோ அல்லது வந்து ஒரு குறிப்பிட்ட இதில் காலகட்டங்களில் இடைவெளியில் தோன்றும் பொழுதோ அது வந்து சில நேரம் வந்து சாதாரண ஒரு மரு இந்த மாதிரியானது இருக்கிறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும். சில நேரம் வந்து அந்த செல்கள் மாடிஃபிகேஷன் ஆகி ஓவர் க்ரோத், அதாவது அன்கண்ட்ரோலபிள் க்ரோத்தாக மாறி புற்றுநோயாக தோன்றுவதற்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இது வந்து இதாயிரும். சரி, புற்றுநோய் வந்து தோன்றிடுச்சு, அந்த செல்களில் வந்து தோன்றிடுச்சு, அப்போ என்னென்ன இதெல்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர் ஸ்கின்னுக்கு கீழே வந்து இந்த மாதிரியான சில அமைப்புகள் வந்து அதிகமாக தோன்றும். சரி, இது யாராருக்கெல்லாம் வந்து அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, இந்த பீமோசிஸ் அதிகமாக உள்ளது, ஆண்குறியில் தோன்றக்கூடிய புண்கள், அதே நேரத்தில் வந்து புகையிலை பழக்கம், அதிகமாக மது பழக்கம், அதே நேரத்தில் வந்து ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டவங்க, ஏற்கனவே சொல்லிட்டேன் பீமோசிஸ்ன்னு சொல்லிட்டேன். அதே நேரத்தில் வந்து சர்க்கரை வியாதிகளில் பார்க்கும் பொழுது வந்து அந்த பெனிலில் வந்து சின்ன சின்ன வெடிப்பு போன்ற பகுதிகளை வந்து முறையாக ட்ரீட்மெண்ட் பண்ணாதோட விளைவு, சரிங்களா? அதே நேரத்தில் வந்து தற்காலிகமாக தோன்றக்கூடிய சின்ன சின்ன வாட்ஸு மரு திடீர்னு வந்து ஜெனட்டிக்கலாக கூட ஒரு மாற்றமாக வந்து திடீர்னு வந்து கூட ஒரு தோன்றலாம், சின்ன லம்ஸ் மாதிரி வந்து தோன்றும், ஒரு கட்டி மாதிரி தோன்றும், ரேஷஸ் மாதிரி தோன்றும். சரி, இந்த மாதிரி தோன்றக்கூடியது வந்து அதனுடைய செல்களுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி கார்சினோமா அப்படிங்கிறத வகையில் வந்து வருது. அதே நேரத்தில் சார்கோமா அப்படிங்கிறதுல வருது. அடுத்து மெலினோமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையில் வந்து வருது. அடுத்து அடினோசார்கோனோமா அப்படின்னு சொல்லி கார்சினோமான்னு சொல்லக்கூடிய இன்னொரு வகையிலையும் வந்து வருது. இந்த கார்சினோமாவை தான் ஏறத்தாழ 95% புற்றுநோய்க்கான செல்களில் முக்கிய இடத்துல வந்து வைக்குது. நம்ம இது வந்து பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா இந்த செல்கள் தான் அதிகமாக இருக்கும், சரிங்களா? அது வந்து இது வந்து பெரிய விரிவாக பார்க்கக்கூடிய டாப்பிக்கு. ஆனால் நீங்கள் ஒரு விழிப்புணர்வுங்கிறதுக்காக அது என்னென்ன வகைகளை மட்டும் நான் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நம்ம சொல்லிடுறேன். அந்த கார்சினோமா தான் இந்த மாதிரியான ஒரு வகைகளில் 95% வந்து இதை முதல் இடத்துல வகிக்குது. அடுத்து அதனுடைய இரத்த குழாய்களில் தோன்றக்கூடியது, ஆண்குறியோட அந்த இரத்த குழாய்களில் தோன்றி இந்த மாதிரியான வரக்கூடிய இதில் வந்து பார்க்கும்போது சார்கோமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது அதிகமாக பயன்படுது. அடுத்து மெலினோமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம் அந்த ஆண்குறியோட தோலில் நிறமிகளில் அந்த தோலுக்கு அடிப்புறமான உள்ள செல்களில் வந்து வளரக்கூடிய ஒரு சில புற்றுநோய்க்கு வந்து இந்த வந்து மெலினோமாங்கிறது வந்து சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா நிறமி மாதிரி இருக்கும், சிறு மச்சம் மாதிரி உண்டு பண்ணியிருக்கோம். திடீர்னு வந்து ஒரு ப்ளூயிஷ் கலரில் வந்து திடீர்னு ஒரு புள்ளி மாதிரி ஒன்று தோன்ற மாதிரி காணப்படும். அப்படி உள்ளதான் இந்த மெலினோமான்னு சொல்லக்கூடியது. இந்த திட்டுக்கள் மாதிரி இருக்கும். நம்ம ஏதோ மச்சம் மாதிரி தோன்றுறதுன்னு நம்ம பேசாமல் வந்து விட்டுருவோம். அது வந்து பார்த்திங்கன்னா நாளாக பெரிதாக வளர்ந்து கொண்டு போயிட்டே இருக்கும். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அடினோ கார்சினோமா. இது வந்து ரொம்ப டீப் சீட்டடாக இருக்கிறதுனால சில நேரம் வந்து தெரியாது. அது வளர்ச்சியாகி பெருசாக வரும் பொழுது தான் அந்த லம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பாதிக்கப்பட்டு வலி ஏற்பட்டு நம்ம வந்து அபாயகரமான நிலைக்கு கூட உண்டு பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உண்டு பண்ணோம். சரி, இது வந்துருச்சு சார், இத்தனை வகைகள் பார்த்துட்டோம், என்னென்ன காரணத்தினால பார்த்துட்டோம். இது என்னென்ன சார் அறிகுறிகள் வந்து இருக்கும், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். சரி, பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா சின்ன மரு போன்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசிவ் பெயின் சில நேரம் இருக்கும், சில நேரம் வந்து பெயின் இல்லாமல் இருக்கும், சில நேரம் வந்து அந்த கட்டிகளில் வந்து ஊசிங் திரவம் போன்ற ஒரு சில பகுதிகள் வந்து வலிந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் வந்து ஆண்குறியோட ஃபோர் ஸ்கின்ல இருந்து அழுகிய துர்நாற்றமுடைய ஊசிங் திரவங்கள் வந்து வலிந்து கொண்டே இருக்கும், வலிகள் தோன்றும், அண்டங்கட்டியது போன்ற ஒரு முக்கியமான அறிகுறிகள் வந்து தோன்றும். இந்த லிம் கிளாண்டு தான் ரொம்ப முக்கியமான ஒரு இது, சரிங்களா? இந்த லிம் கிளாண்ட் வந்து காலில் அடிபட்டுச்சுன்னா நம்ம இந்த இடத்துல அண்டங்கட்டுற மாதிரி சில உட்பகுதிகளில் டீப் சீட்டட் லிம் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
அது வந்து இந்த மாதிரியானது உடனடியாக இது பண்ண ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் வந்து இந்த செக்ஸுவல் கான்டாக்டில் இருந்தால் கூட இந்த லிம்ஸ் நோட்ஸ் வந்து ஸ்வெல்லிங் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு நீங்கள் வந்து குழப்பிக்கிற வேண்டியதில்லை. இதை ஃபைனலிஸ்ட் பண்ணக்கூடியது வந்து ஒரு முழுமையான படித்த பயிற்சி பெற்ற மருத்துவர் தான் இதுக்கும் அதற்கும் தீர்வு காண முடியும். பொதுவாக வந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் தான் இதை வந்து சரியான முறையில் வழி நடத்துவார். சரிங்க, இது பண்ணக்கூடும். அதே நேரத்தில் சில நேரம் ரேஷஸ் காணப்படும், சில நேரம் வந்து ரெட் ஸ்பாட் வந்து இருக்கும், சில நேரத்தில் வந்து பெயின்ஃபுல்லாக வந்து இருக்கும். சரி, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து பார்க்கும்போது அறிகுறிகள்லாம் நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். மற்ற புற்றுநோய்களுக்கும் இதுக்கும் ஏறத்தாழ ஒரே அறிகுறிகள் தான் காணப்படும். சரிங்களா, அது இருக்கிற இடம் தான் வித்தியாசப்படும். சரிங்களா, அதனால் வந்து இன்னும் போக அது வந்து உடல் டயர்ட்னஸ் இருக்கும், நீங்கள் ஒரு வேலையை செய்ய முடியாது, இடுப்புக்கு கீழே வலி எடுத்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் அசோசியேட்டடாக அடுத்தடுத்து வரக்கூடியது. ஒழுங்கான முறையில் நீங்கள் நடக்க முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது, இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்கும். ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம்னா ஆண்குறி வந்து இன்னும் ரத்த ஓட்டம் பாயும் பொழுதோ அல்லது உடல் உறவுக்கு போகும் பொழுதோ இந்த மாதிரி மேலும் வலி எடுத்துக்கிட்டு வேதனை எடுத்துக்கிட்டு அந்த கட்டி வளர வந்து ஆரம்பிக்கும். சரி, இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம அறிகுறியெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். இதுக்கு என்ன சார் தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது மோஸ் சர்ஜரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவியல் அறிஞருடைய பேரில் வந்து அந்த சர்ஜரி வந்து பண்ணுறாங்க. பார்க்கும்போது நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஒரு சின்ன இடத்துல தான் தோன்றும் அப்படிங்கிறது நினச்சிட்டு இருப்பீங்க, ஒரு சின்ன கட்டி தானே. ஆனால் அந்த பாதிக்கப்பட்டதிலிருந்து ஹெல்த்தியான டிஷ்யூஸை வந்து நம்ம காப்பாற்ற வருவது ஒரு வகையான சர்ஜரி. அப்போ என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெனிஸு, டெஸ்டிஸு அதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு இன்றைக்கி இது பண்ணக்கூடியதுலேருந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தோம்னா பரவி போயிருக்கோம். அப்போ என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெனிஸு, டெஸ்டிஸ், அதாவது ஸ்க்ரோட்டம், இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஆம்புடேட் அறுவை சிகிச்சை மூலமாக வந்து அகற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரீட்மெண்ட்டை வந்து தொடரணும். அடுத்து கிரையோதெரப்பி, சின்ன வாட்ஸ் மாதிரி இருக்குது, அந்த மாதிரியான இதுகளுக்கு வந்து பார்க்கும்போது கிரையோதெரப்பி வந்து பயன்படுத்தலாம். அடுத்து வந்து ஹியூமோதெரப்பி வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரியான சில இவைகள்லாம் இருக்குது. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஒரு சின்ன ஒரு பார்ட்ஸ் தானே சார், இது எப்படி செய்யாது சார், அந்த டோட்டல் அந்த மர்மஸ்தானங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அறுத்து எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது வேறு வழி இல்லை. உங்களை காப்பாற்றிக்கிறதுக்குன்னா அது அப்படி தான் செஞ்சு ஆகணும். அதனால் நீங்கள் மருத்துவரையோ நீங்கள் குறை சொல்கிறதில்ல, வாய்ப்புகள் வந்து கிடையாது. உங்களுக்கு வந்து பாதிப்பு அப்படி, ஏன்னா அது புற்றுநோய் செல்கள், அதாவது கேன்சர் வந்து இப்போ கேட்டிங்கன்னா கடலில் வந்து ஓரப்பகுதியில் நண்டு நடந்து போகிற தடமே தெரியாது. இன்றைக்கி இருக்கிற காரில் நாளைக்கு ஒரு மடங்கு வந்து அது வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதனால் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி வேறு வழி இல்லை இது பண்ணி எடுக்கும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இந்த டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன் குறைய ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த பெண் தன்மை இந்த மாதிரியான இதுகள்லாம் வர்றதுனால அந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படிங்கிற தெரப்பியை வந்து நம்ம வந்து கொடுக்க மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். சரிங்களா, கொடுத்தா தான் அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு ஆண் தன்மையோடு இதாகிட்டு இருக்கும். பட்டு இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் அந்த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டலான ப்ரோப்ஸ்லாம் விற்கிது, அதை வச்சு அவங்க உடல் உறவு வந்து பண்ணிக்கலாமே ஒழிய, பட் அது வந்து திருப்திகளை வந்து இதாகாது. ஆனால் இது எல்லாமே ஒரு பார்ட். சரிங்களா, இது வந்து உயிருக்கு அச்சுறுத்தலாக சில நேரத்தில் முடிஞ்சிடும். அதனால தான் ஏர்லியஸ்ட் டிடெக்ஷன் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை நம்ம உருவாக்கி இதில் வந்து கொடுத்துருக்கோம். இதை வந்து நீங்கள் வந்து முழுசாக வந்து பார்க்கணும். சரிங்களா, ஏர்லியஸ்ட் டிடெக்ஷன், நீங்கள் உங்கள் ஆண்குறியை வந்து அடிக்கடி சுத்தப்படுத்துங்கள். நல்லா வந்து இப்போ ஒவ்வொரு நாளும் வந்து அதை வந்து பார்த்து வேறு எதுவும் மறு தோன்றுதா, மச்சம் போன்ற அமைப்புகள் தோன்றுதா, வேறு வந்து லம்சம்பான கட்டி தோன்றுதா, பெய்மோசிஸ் வேறு எதுவும் இருக்குதா, வேறு எதாவது அல்ட்ராவயலட் ட்ரீட்மெண்ட் எதுவும் நம்ம போயிருக்கோமா. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் டிசீஸ்க்கு வந்து அல்ட்ராவயலட் ரேடியேஷன் நம்ம இது சோரியாசிஸ் இதுக்கெல்லாம் நம்ம இருக்கக்கூடியதுனால வரும். அதனால கூட அந்த யூவினால் கூட அந்த கேன்சர் உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ஹிஸ்ட்ரி எது இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம இந்த ஆண்குறியை வந்து ரொம்ப வந்து மெயின்டைன் பண்ணிட்டு ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணிக்கிறதுல ஒரு இது. அதே நேரத்தில் வந்து சர்க்கம்சிஷன் சொல்லக்கூடிய இந்த ஆண்குறி முன்தோல் அறுவை சிகிச்சை வந்து ஒரு சிறப்பான ஒரு இடத்தை வகிக்குது. இந்த ஆண்குறி புற்றுநோய்களை வந்து தடுக்கிறதுல வந்து ஒரு சிறப்பான இடத்தை வந்து வகிக்குது. இதை வந்து அறிவியல் பூர்வமாக சொல்லப்படலைன்னு சொல்லி நிறைய அறிஞர்கள் வந்து இதை வந்து பரிந்துரை வந்து பண்ணுறாங்க. சரிங்களா, அது ஒரு காரணம்.
அதே நேரத்தில் வந்து நம்ம ஹைஜீனிக் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த சர்க்கம்சிஷனுங்கிற சொல்லிட்டேன். எவ்ரிடே வந்து உடல் உறவுக்கு பின்னாடி வந்து ரொம்ப வந்து இந்த கெமிக்கல்ஸ், அதே மாதிரி ரொம்ப காஸ்டிக்கான சோப்பு, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அதை போட்டு பயன்படுத்தி மேலும் மேலும் வந்து அதுவும் வந்து ஒரு வகையான கண்ணு காது போன்ற ஒரு உறுப்பு தான் இந்த ஆண்குறி. அதில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி கெமிக்கலை போட்டு அதிகமாக இது பண்ணுறது, அதே நேரத்தில் வந்து இந்த காண்டம்ஸ் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு, அதாவது திருமணத்துக்கு மீறிய உறவுகளில் வந்து நம்ம காண்டம்ஸ் இந்த மாதிரி பயன்படுத்தும். அந்த லேட்டெக்ஸோட அலர்ஜினால் கூட வருங்கிறதும் சொல்கிறாங்க. ஆனால் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படலை. ஏன்னா பிளாஸ்டிக் தானே, அதுவும் பிளாஸ்டிக் ஒரு ரப்பர் தானே அது, சரிங்களா? அதனால் அதுவும் ஒரு காரணம் தான். அதே நேரத்தில் வந்து சுகரை வந்து கட்டுக்கோப்புகளை வச்சுக்கிறங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சுகருக்கு நீங்கள் கேட்கலாம், கேன்சருக்கு என்ன சார் சம்மந்தம்னு சொல்லணும்னா, இதுக்குள்ள வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆண்குறியோட வெடிப்பு வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும் சுகர் எக்ஸசிவாக போகும் பொழுது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து இந்த அமீபா, பேரசைட்டு, புரோட்டோசோவல் இன்ஃபெக்ஷன் வந்து அதில் வரும்பொழுது அதில் வந்து அந்த செல்கள் மாடிஃபிகேஷன் ஆகி இந்த மாதிரி கட்டி போடுற வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்மோக்கர், டொபாக்கோ சாப்பிட்றவங்க, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதை வந்து பெருசுபடுத்தி அதை கட்டி போல் வந்து வகை வச்சிடும். அதனால் அதை வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஆல்கஹாலும் மதுவும் அது மாதிரியான வகைகளில் தான் இதாகுது. பைமோசி